நிறைய நண்பர்கள், மக்கள், சக பத்திரிகையாளர்களே ஆச்சரியப்பட்டு போனாங்க. ராம்ஜியோட எழுத்து இவ்வளோ பிரமாதமாக இருக்குன்னாங்க. அதுக்கு நான் எதுவுமே காரணம் இல்லைங்க. 30 நாட்களில் தெலுங்கு கற்றுக்க முடியும், 30 நாட்களில் சமஸ்கிருதம் கற்றுக்க முடியும், 30 நாட்களில் ஜப்பானீஸ், சைனீஸ் பாஷையெல்லாம் கற்றுக்க முடியும். ஆனால் 30 நாட்களில் எழுத கற்றுக்கொள்ள முடியாது. இந்த எழுத கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது வராது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? பழகணும். ஆனால் பழகவே முடியாத ஒரு இடம் எழுத்து தான். நீங்கள் எத்தனை பேருடைய எழுத்தை படிச்சிட்டாலும் உங்களால் ஒரு கதையை உருவாக்க முடியுமான்னா, எழுத முடியுமா ஒரு சிறுகதைன்னா? முடியாது. அது உங்களுடைய அந்த மூளைக்கும், உங்களுடைய மனசுக்கும், உங்களுடைய ஆத்மாவுக்கும், இந்த சமூகத்துக்குமான ஒரு பந்தம். அந்த கதை எழுத்துதல் அப்படிங்கிறது வார்த்தை